அதாவது இது களைய வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எந்த விதமான குரூப்பிசம் கிடையாது. ஆனால் என்னன்னா பாஜகவில் குரூப்பிசமை தவிர்க்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். இப்போ சிறுபான்மையினர் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தான் அவருக்கு தரலங்கிற குற்றச்சாட்டு இல்லை இல்லையா? இப்போ சதீஷ் ராஜா வர்த்தக பிரிவில் இருக்கிறாரு. இவர் ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கிறார். ஜான்சன் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு போட்டிருக்கிறோம். ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. பிறகு மீன் நிறுவனத்தினுடைய ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கோம். மாநில தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவரடிக்கு ஒரு சீமா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆக இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜான்சன் இருக்காங்க, சதீஷ் ராஜா இருக்காங்க, சீமா இருக்காங்க. இன்னும் வரிசையாக ஒவ்வொருத்தரையாக பேர் சொல்லலாம். 2026 தேர்தலில் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வார்த்தை சொல்றீங்க. ஆனால் கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே போறாரு, டிடிவி தினகரன் வெளில போறாரு, அதிமுக மாதிரி உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்? அதாவது தேர்தல் என்பது வேறு. அரசியல் கூட்டணி கட்சிகள் இன்னும் 7 மாதம் இருக்கு. பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடைபெறும். நிகழ்வு வச்சு தான் இன்னைக்கு நாட்டில் ஆட்சிங்கிறது மாற்றங்கள் எல்லாம் வரும். அதனால இன்னும் காலங்கள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது இது களைய வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எந்த விதமான குரூப்பிசம் கிடையாது. ஆனால் என்னன்னா உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லி அது மாதிரி கேட்குறீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே குரூப்பிசம் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.